அதிமுகவுக்கு இதற்கு பிறகும் விஜய் நம்மளுடன் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இருக்கக்கூடாதா என்ற நப்பாசையும் இருக்கிறது என்பது உண்மை. அதனால தான் அவர்கள் தொடவில்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதிமுகவுடன் விஜய் கட்சிக்கு வாய்ப்பு குறைவு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். பட் ஸ்டில் 10% வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், பணம் செலவு பண்ணி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு கூட்டணி இல்லைன்னா அவங்க செலவு பண்ண முன் வர மாட்டாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் பேசுவோம். ப்ராக்டிக்கலாக அடுத்த லெவலில் இருக்க இஷ்யூஸை பேசுவோம். மைக்ரோ லெவல் இஷ்யூஸை பேசினா கூட்டணி இல்லைன்னா செலவு பண்ண வரமாட்டோம். இது அப்படியே 2016 விஜயகாந்த் திமுக கதையை தான் எனக்கு நினைவுபடுத்துது. கீழே அலையன்ஸ் பழமொழி பாழி விழப்போகிறதுன்னு கலைஞர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாலேயே அவன் இணைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டான் கீழே. விஜயகாந்த் கட்சியும் திமுக கீழே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். கலைஞர் வேறு அப்படி சொன்னோன்னா இன்னும் குஷியானா. பட் ஒரு நாள்லேயே அது நப்பாசி ஆகி போனது. அடுத்த நாளில் அவர் போய் மாற்றி மறுமல்ல அது சொன்னதுக்கு 2 நாள்லேயே நம்ம அவர் போய் மக்கள் நல கூட்டணியோட போனால் யாருமே போட்டி போடுறதுல பெரிய ஆளுல ஆர்வம் காட்டில் செலவு பண்ணல, வாஷ் அவுட் ஆச்சு. அந்த நிலைமை தான் இன்னைக்கு அப்படியே நீடிக்குது. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.